ஹலோ டூட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் N8N டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூல் வந்து ஒரு நோ கோட் லோ கோட் டூல்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடிங்கே தேவையில்லை, கொஞ்சமான கோடிங் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இந்த டூலை மாஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த டூல் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா, ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேட் பண்ணி தரது, இது எல்லாத்துக்குமே இந்த N8N டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இது வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டூலை விட இது வந்து லோக்கலாகவே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன் 400+ அப்ளிகேஷனை வந்து இன்டகிரேட் பண்ணலாம். ப்ளஸ் சப்போர்ட் இல்லாத அப்ளிகேஷனையும் ஏபிஐ கால் மூலமா வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது HTTPS ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால. ஸோ இதுதான் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, லோக்கலில் நீங்கள் ரன் பண்ணுறதுனால டிப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் செல்ஃப் ஹோஸ்டடு ப்ளஸ் வந்து நீங்கள் லோக்கலாக யூஸ் பண்ணணும். நீங்கள் இதுவே க்ளவுட் சர்வீஸ் போனீங்கன்னாக்கா நீங்கள் ரெடி டு யூஸ் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். N8N மோஸ்ட்லி வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஏஐ நோ கோட் லோ கோட் டூல். ஸோ இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தி ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணுறதும் ஒரு மிட் லெவல் ஏஐ டூல் கிரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டுட்டோரியலில் பிகினர்லேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் எப்படி பண்றது, ஒரு சின்ன ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்றது, சாட்பாட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். டைம் வேஸ்ட் பண்ணாம டுட்டோரியலுக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து N8N எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு லோக்கலாக சொல்கிறேன். N8N.ioன்னு இருக்கும். நீங்கள் க்ரோம் போயிட்டு N8N.ioன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்குள்ளே போனீங்கன்னாக்கா 2 மெத்தட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது வந்து என்டர்பிரைஸ், ஸ்டார்டர், ப்ரோ இந்த மாதிரி இருக்கும். 2 மெத்தடில் இந்த என்டர்பிரைஸ் மெத்தட் இப்போதைக்கு நீங்கள் போகாதீங்க. லோக்கலாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து மேபி என்டர்பிரைஸ் போகலாம். N8N வந்து இன்ஸ்டால் லோக்கலாக பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் போயிட்டு செல்ஃப் ஹோஸ்ட் N8N அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே வரும். இதில் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். அதில் NPM கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்கு. இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து Node.js டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். Node.js இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் நோடோட இது வந்து வந்துடும். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நோடுன்னு கொடுத்தீங்கனாக்கா அதோட வேர்ஷன் வந்துடும். இந்த வேர்ஷன் தான் அது. நீங்கள் என்ன நோடு இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது வந்துடும். ஸோ அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, Node.js இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா அதில் வந்து இருக்கும் இந்த கமெண்ட் இன்ஸ்டால் N8N-G. ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் இது என்டர் கொடுத்தோடனே ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த 2 கமெண்ட் கொடுக்கணும், N8N ஆர் N8N ஸ்டார்ட்னு. ஸோ N8N கொடுத்தாக்க இப்படி அது ரன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்டில் ஓப்பன் ஆகி அதை வந்து N8N வந்து லோக்கலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தரும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து N8N வந்து நீங்கள் லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் ஸ்பெக் இருக்கிற லேப்டாப்பே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி ஆக்டிவ் ஒர்க் ஃப்ளோ இருக்கிறதுனால அது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எடிட்டர் இஸ் நவ் அக்சசிபிள்னு வரும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் சொல்லிட்டு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைன்அப்னு கேட்கும். சைன்அப் பண்ணுங்கள். அது இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். சைன்அப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒர்க் ஃப்ளோ வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அது இருக்கும். ப்ளஸ் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் என்ன இருக்கும். க்ரெடென்ஷியல்னால் ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் ஒரு க்ரெடென்ஷியல் தர மாதிரி இருக்கும். ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன எக்ஸிக்யூஷன்லாம் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வரும். இது எல்லாமே தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ண உடனே வர பேஜ் வந்து இதுதான். இதில் வந்து ஒர்க் ஃப்ளோ. ஸோ நீங்கள் வந்து கிரியேட்னு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருங்க. கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பேஜில் தான் நீங்கள் மோஸ்ட்லி இருப்பீங்க. இதில் தான் நீங்கள் வந்து ஏஜென்ட்டாக இருக்கணும், ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணணும்னாக்க நீங்கள் இந்த பேஜில் தான் இருப்பீங்க. ஓவரால் டேஷ்போர்டு வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இன்ஆக்டிவ்னாக்க இன்னும் நீங்கள் எந்த ஏஜென்ட்டும் அதாவது எந்த இதுவுமே இன்டெகிரேட் பண்ணல. இன்டெகிரேட் பண்ணால் தான் இது வந்து ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆனால் தான் ரன் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒரு ஏஜென்ட்டே வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி ரீயூஸ் பண்ணணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் யூஆர்எல் வழியாக யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா யூஆர்எல் வழியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் JSON ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்து இருக்கிற ஆப்ஷன். இதுக்கப்புறம் GitHub அக்கௌண்ட் இருந்ததுன்னா சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து GitHubல கூட கொடுக்கலாம் ஃபார் நார்மல் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை ஒர்க் ஃப்ளோன்னு இருக்கா, அதை வந்து நம்ம வந்து டுட்டோரியல் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸோட எடிட்டரோட நேமு. நீங்கள் டேக் கொடுக்கணும்னாலும் டேக் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டிக்கி நோட்டில் நான் என்னென்ன கிரியேட் பண்ண போகிறேனோ அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் இது. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து என்னன்னாக்கா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் 1192 ஒர்க் ஃப்ளோ வந்து ஆல்ரெடி எல்லாரும் பண்ணது இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபீல்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களோடது எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இமெயில், சம்மரி, ஏஜென்ட், ஏஐ பவர்
நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நீங்கள் அதுக்கு தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். என்னோட சஜஷன் என்னன்னா 1 by 1 நீங்கள் கற்றுக்கோங்க. இதுலேயே டாக்குமெண்டேஷன் இருக்கும், கோர்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்டர்பிரைஸ்க்கு தான். ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். வேரியபிள்ஸ்னால் குளோபலாக ஆக்சஸ் பண்ணிக்கிறது. இப்போ வந்து என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே நான் குளோபலாக பண்ணிக்கிறது. ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா குவிக் ஸ்டார்ட் டாக்குமெண்டேஷன் கோர்ஸ்ன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த டாக்குமெண்டேஷனும் கோர்ஸும் தான். டாக்குமெண்டேஷனை நான் டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எந்த மாதிரி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்குமெண்டேஷன் தான் NITN டாக்குமெண்டேஷன் தான் சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இமேஜ் போட்டு சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க உண்மையாலுமே நீங்க கைடு பார்த்து ஃபாலோ பண்ணாலே நீங்க மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பேசிக்கா வந்து நான் வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கணும் NITN பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 நான் ரெண்டுமே முடிச்சிருக்கேன். லெவல் 1ல வந்து பேசிக்கா எப்படி வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ அதை தான் நான் இப்போ சொல்லியே தர போறேன். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ இல்லை, மற்றபடி வேறு என்ன மாதிரி ஒர்க் ஃப்ளோலாம் பண்ணலான்னு. லெவல் 2ல் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் டேட்டாவெல்லாம் வந்து எடுத்து மர்ஜ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வரும். ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி வந்து இந்த டேஷ்போர்டில் பேசிக்கான ஒரு ஏஜென்ட்டோ இல்லை ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து இது ஜூம் அவுட் ஜூம் இன் இதெல்லாம் ரீலோட் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. எடிட்டரில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, இதில் வந்து எடுத்தவொடனே சொல்லுவாங்க எப்படி வந்து உங்களுக்கு ட்ரிகர் வந்து இனிஷியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நான் மேனுவலாக ட்ரிகர் பண்ணிக்கிறேன், இல்லைனா ஏதோ ஒரு ஆப்லேருந்து ஒரு ஈவெண்ட் வரணும், இல்லைனா நான் ஷெடியூல் பண்ணுறேன் இந்த டைமுக்கு தான் இந்த ஆட்டோமேஷன் ரன் ஆகணும், இல்லைனா வெப்புக் கால்னா HTTP அதான் API கால், ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்லேருந்து ஏதோ ஒன்று வரப்போ அப்டேட் ஆகிறப்ப எனக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் ட்ரிகர் ஆனால் போதும். இல்லை ஃபார்ம் சப்மிஷன் ஏதாவது ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணி அதெல்லாம் நான் அடுத்தடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட என்கேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டூலு. இப்போ NITNலேயே ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. அந்த ஒர்க் ஃப்ளோலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் ஃப்ளோ நடக்கணுங்கிறதுக்கு தான் வென் கால்டு பை அனதர் ஒர்க் ஃப்ளோ ஆன் சாட் மெசேஜ். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஏன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப பேசிக்கு. இந்த ஆன் சாட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஆன் சாட்டில் வந்து ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. அதுதான் ஏதாவது நான் சேட் பண்ணாக்க ரிப்ளை பண்ணுற மாதிரி. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சேட் பாட் வந்து NITNல எப்படி பண்ணுறது நீங்கள் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அது தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போய்க்கலாம். நீங்கள் இப்படி கொடுத்த உடனே இங்கே சேட்டுன்னு வரும், நீங்கள் ரன் பண்ணணுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ரன் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரிகர், இதுதான் ட்ரிகர் நோடு இல்லாமல் ஆட்டோமேஷன் ஃப்ளோ நடக்கவே நடக்காது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரிகர் டூவில் வந்து நான் காட்டின மாதிரி ஏதோ ஒரு ட்ரிகரை நீங்கள் வந்து உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக ஒரு 6-7 வீடியோவாக போட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேட்லேருந்து ஆரம்பிங்க. 1 by 1 உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து DM பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு AI ஏஜென்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், கோரு ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் 1 by 1 நம்ம அப்கமிங் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் AI, அது இப்போ ரீசெண்டாக இருக்குது. இதில் வந்து எல்லாமே இருக்கும். எல்லாமே என்ன இருக்கிற ஏஐயோட எல்லா மெத்தடுமே வந்து இதுல இருக்கும். இதுல வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து நான் இப்போ ஒரு சாம்பிள் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுவேன். நீங்க அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்க இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். வெளில பேக் டு கேன்வாஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இங்க வந்துடும். இந்த ஏஐ ஏஜென்ட்ல பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஒன்று சேட் மாடல், அதாவது ஒன்றும் இல்லை, ஏஐ மாடல் என்ன சூஸ் பண்ண போறோம். அடுத்தது மெமரினா ஒவ்வொரு டைமும் வந்து ஏஐ கிட்ட போய் பேசாம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் விண்டோ மெமரி பஃபர் சைஸ்ல போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏஐ கேட்கும், விச் ரெடியூஸ் தி காஸ்ட். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். அடுத்தது வந்து டூல்னா எந்த எக்ஸ்டர்னல் டூல்ல வேணாலும் இதை இன்டெகிரேட் பண்ணிட்டு இந்த ஏஐ எடுக்கிற டிசிஷனை நீங்க உங்க யூஸ் கேஸ்க்கு மாத்திக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு பேசிக்கான ஒன்று நான் சொல்லித்தரேன். இப்போ சேட் மாடல் இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா சேட் மாடலும் வந்துடும். ஆந்த்ரோபிக்னா அதான் கிளாடோடது, அசூரு, மைக்ரோசாஃப்ட், AWS, அமேசான், அதாவது கூகுள்லேயே 2 இருக்கு. கிராக்னா XAI, மிஸ்ட்ரல், ஒலாமா, OpenAI சேட்பாட். இந்த OpenAI தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெய்டு. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து பெய்டு தான் வச்சுக்கோங்க. API சர்வீஸ்க்கு டோக்கன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டோக்கன் சைஸ் இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நான் ரீல்ஸில் சொல்கிறேன். இந்த டோக்கன் சைஸை பொறுத்து தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் OpenAI சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த OpenAIல வந்து உங்களுடைய API கீயை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நேராக போயிட்டு platform.open.ai.com அதுக்குள்ளே போனீங்கன்னாக்க உங்களோட கீயை வந்து நீங்கள் சிம்பிள் ஸ்டெப் தான். செட்டிங்ஸ் ஐக்கான இருக்கும், நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பர்சனலாக சும்மா சைன்இன் பண்ணுற மாதிரி கேட்கும். கேட்டதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா API கீன்னு இருக்கும். இந்த API கீஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கிரியேட் பண்ணது. நீங்கள் இன்னொன்று கிரியேட் பண்ணால் கிரியேட் நியூன்னு கொடுத்து என்ன நேமோ
என்ன ப்ராஜெக்ட்டோ அதை டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். இதுதான் சீக்ரெட் கீ. அந்த சீக்ரெட் கீ எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா நான் $5 வந்து இப்போது பேலன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறப்போ $5ங்கிறது 450 500 தான் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த லிமிடேஷனும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன, ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ண முடியலன்னா டீப்சீக்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே லோ காஸ்ட்டு. ஓப்பன்ஏஐ போதும். $5 பண்ணி நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட் கீயை வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஏபிஐ கீயை தான் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் கொடுத்தீங்கன்னாக்கா ஏபிஐ கீன்னு கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால இது இங்கே வருது. அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். உங்களுடைய ஓப்பன்ஏஐயோட ஏபிஐ வந்து இங்கே கொடுத்தா தான் வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஏபிஐ வந்து நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே அக்கௌண்ட் வந்து வந்துடும். அது வந்து நீங்கள் கிரெடென்ஷியலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேணாலும் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாடல் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு 4o mini, ஏன்னா சாட்லாம் இதே போகணும். இதுவே வந்து நம்மளோட சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்கு கரெக்டாகவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கொடுத்தாச்சுன்னா சாட் மாடல் வந்துடும். இப்போ சாட் மாடல் வந்ததுக்கப்புறம் மெமரி, விண்டோ பஃபர் மெமரி இதுதான் ஈஸியஸ்ட்டு. அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு இதில் வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோஸ் லென்த் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. இதில் வந்து இதே மாற்றுங்க, டேக் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் நோட் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்கள் யூசர் கொடுக்குற இன்புட்லேருந்து இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பேக் டு கேன்வஸ். ஸோ இதையும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேட்டர் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு தான் வந்து எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து எந்த கோட் டூலோ எந்த ஒர்க் ஃப்ளோவோ இவ்வளோ டூல் இருக்குது. நான் சொன்னதில் 400+ டூல்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒரு கால்குலேட்டர் கொடுக்குறேன். இந்த கால்குலேட்டர் கொடுத்துட்டு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அதுக்கு எந்த இன்புட்டும் இருக்காதனால கால்குலேட்டர் தரேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஏஐ ஏஜென்ட்டு. நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சேட் பண்ணி அந்த ஏஐ ஏஜென்ட்டில் வந்து கேட்க போகிறோம். டூல்ஸுங்கிறது எக்ஸ்டர்னல் டூல்ஸ். அந்த டூலோட யூசேஜ் இருந்தாக்கா நடக்கும். ஸோ நான் இப்போ வந்து சேட்டுன்னு கொடுக்குறேன். வாட் இஸ் கால்டு நோ கோட் லோ கோட் டூல் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது வந்து நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும். ரன் ஆகிட்டு மெமரிக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து விண்டோ பஃபர் சைஸில் போயிட்டு திருப்பி அங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அங்கே இல்லைன்னு தெரிஞ்சவொடனே ஓப்பன்ஏஐ கிட்ட போயிட்டு கேட்டுட்டு அதை வந்து விண்டோ பஃபர் சைஸில் திருப்பி வந்துடும். அதனால தான் 2 times இங்கே வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே வரும், வந்துட்டு இருக்கான்னு பார்ப்போம். நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து ரிலவெண்ட்டான ஆன்சர் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்க ஓப்பன்ஏஐக்குள்ளே போயிட்டு ஏஐ கிட்ட இருந்து ஆன்சர் வாங்கி அதை தூக்கி இங்கே போட்டுருவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இங்கே ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணியிருக்க டோக்கன்லேருந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அது ஏன்னா 2 million டோக்கன்ஸ்க்கு $1 $2 அந்த மாதிரி பில்லிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் நல்லாவே வந்திருக்கும். நோ கோட்னா என்ன, லோ கோட்னா என்ன, இப்படி தான் சாட்ஜிபிட்டியே ஒர்க் ஆகும். அது பெரிய பெரிய சர்வர்ஸ்லாம் வச்சு ரன் ஆகும். நீங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் ப்ராம்ப்ட் வந்து இன்புட்டாக போயிருக்கு. வாட் இஸ் கால்டு நோ கோட் லோ கோட். இது அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கோடிங்காக எழுதணும். அதெல்லாம் தேவையில்லாமல் இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்து ஃபார்மேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம், இது வந்து சிஸ்டம் மெசேஜ், இது வந்து அது உள்ளே இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து மாற்றிக்கலாம். அது அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் 3 - 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு கால்குலேட்டருக்குள்ளே போச்சு. நீங்கள் போன இது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டருக்குள்ளே போயிருக்காது. இந்த டூல் தேவைனாக்க போகும். அது மாதிரி உங்களுக்கு எந்த டூலை யூஸ் பண்ணுமோ அந்த டூலை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டு அதை வந்து ஏஐ பவர்டு பண்ணி, அதாவது ஏஐ கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து 300 வந்திருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விண்டோ பஃபர் போய் பார்த்துட்டு தான் வரும் எப்பயுமே. போயிட்டு அப்புறம் சாட் மாடல் போயிட்டு கால்குலேட்டர் போயிருக்கா, கொரி வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 3 - 3ன்னு கொடுத்துருக்கோம். அதனால கால்குலேட்டர் போயிட்டு வருது. ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒன்று. இந்த பேசிக்கான ஒரு சாட் பாட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் 1 by 1 வந்து இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே பண்ணுறேன். கடைசியாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, ரெஸ்யூம் எப்படி அந்த ஜாபுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, அது எல்லாமே நான் வந்து இந்த டுட்டோரியல் சீரீஸில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் தி ஏஐ டூட்னு ஒரு பேஜ் இருக்கும், அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன்.